கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து இந்த 7 நாளும் தொடர்ந்து எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் 7வது நாள் எரிகோவை வீழ்த்தும் அற்புதமான அதிகாலை யுத்த ஜெபத்தின் நாள். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். யோசுவாவோடு கடந்து சென்ற ஜனங்கள் எல்லாம் வாக்குத்தத்த நாட்டிற்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த அற்புதமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கடந்து செல்ல முடியாதபடி வழியிலே கடந்து வந்த யோர்தானை நன்றாய் கடந்து வந்தார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். யோர்தானை கடந்து வந்தவர்களுக்கு இருந்த ஒரு மகா பெரிய சவால் இந்த எரிகோ என்கிறதான இடம். இந்த எரிகோ என்கிறதான இடம் மிகுதியாய் அடைக்கப்பட்டிருந்தது. அது இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவ ஜனங்களுக்கு முன்பாக மிகுதியாய் சரியாய் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் முடியாத ஒரு அடைப்பான சூழ்நிலை. ஆனால் தேவ ஜனங்களோ இந்த வனாந்திரத்தை கடந்து, இந்த உபத்திரமான பாதைகளை கடந்து, கொடிதும் நெடிதுமான பாதையை கடந்து அவர்கள் எங்க செல்ல வேண்டியது இருக்கிறது? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இன்றும் பிசாசுகள், சூனியங்கள், கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நம்மை, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் மொத்தமாய் தகர்ந்து விழுந்து, தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையும் மகிமையுமான இடங்களை, நல்ல ராஜரீக ஆசீர்வாதங்களை, ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் கடந்து செல்வதற்கு தடையாக இருக்கிற எரிகோ கோட்டை போன்ற பிரச்சனைகளை வீழ்த்தும் இந்த வல்லமையான அதிகாலை யுத்த ஜெபம் உங்கள் சரித்திரத்தை மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த 7 நாள்களும் எங்களோட ஜெபித்த அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று 7வது நாள். உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாய் விழுந்து தரைமட்டமாகுகிற நாள். இந்த நாளை நிச்சயமாய், இந்த ஜெபத்தை நிச்சயமாய் உறுதியாய் கடைபிடியுங்கள். மறுபடியுமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே எல்லா எரிகோ கோட்டைகளும் விழுந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்ளும்படியாய், பெரிய மாற்றத்தை, மறுமலர்ச்சியை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இன்று உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவரை நோக்கி பார்த்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவரை, இந்த நல்ல கர்த்தரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒருவரும் சோர்ந்து போனதில்லை, ஒருவரும் தோற்று போனதில்லை. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படியே நீங்கள் நிச்சயமாய் பிரகாசம் அடைவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களும், எல்லா பிசாசின் சூனியங்களின், எல்லா கடன்கள், வியாதிகள், நஷ்டம், கஷ்டங்களின் எல்லா உபத்திரவங்களும் இன்று தன்னாலே சரிந்து விழுந்து தரைமட்டமாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. இதிலே ஒரு நடைமுறை இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமான நடைமுறை இங்கே இருக்கிறது. இதை நிச்சயமாக நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எந்த சவாலாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, மீளவே முடியாத, கடக்கவே முடியாத செங்கடலை போன்ற பிரச்சனைகள் எனக்கு முன்னால் நிற்கிறது, அல்லது எனக்கு முன்னால், என் பிள்ளைகளுக்கு முன்னால் சீறி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு யோர்தான் சீறி வருகிறதை போல. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. தேவ ஜனங்கள் அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்று அவர்கள் கடந்து சென்ற பொழுதே அவர்களுக்கு முன்னால் வந்த யோர்தான் எப்படி வந்ததாம்? அறுப்பு காலத்திலே யோர்தான் கரை புரண்டு ஓடுவாம். கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் சாதாரண காலகட்டங்களில் அல்ல, அல்லது சமாதான காலகட்டங்களில் அல்ல, இந்த ஜனங்கள் கடந்து செல்லுகிற அந்த நாட்களிலே, அறுப்பு காலங்களிலே யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது போல் கரை புரண்டு பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களை இழுக்கவும், வீடுகளை இழுக்கவும், அழிக்கவும்
அநேகரை இழுக்கவும் அழிக்கவுமாய் அநேக கரைகளை தாண்டி கடந்து செல்லுகிற யோர்தானாய் கடந்து வருகிறது. ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுத்தார். நன்றாய் கவனியுங்கள். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கடந்து செல்லட்டும். அவர்கள் பெட்டியை முன்னால் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஆசாரியர்கள் முன்னிலையிலே கடந்து சென்று யோர்தானிலே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் தங்கள் கால்களை பட்ட உடனே பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் யோர்தான் கரையிலே பட்ட உடனே யோர்தான் இரண்டாக பிரியும். Mighty God, இது எப்படியா இவ்வளவு பெரிய ஒரு ஆறு? ஐயா, கடலை போன்று இருக்கிற ஒரு ஆறு சீறி வருகிற யோர்தான் பின்னிட்டு ஓடுமா? அல்லது அது இரண்டாக பிரிந்து உலர்ந்த தரையை போல் இதை நாம் கடக்க முடியுமா? கற்பனையில் கூட மனிதன் நினைத்து பார்த்திராத காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித சரித்திரத்திலே மனித வரலாற்றிலே இதுவரை எங்கும் எங்கேயும் எதிலேயும் நடந்ததும் இல்லை, யாரும் கேள்விப்பட்டதும் இல்லை, அப்படி ஒன்று நடக்க போவதும் இல்லை என்பது போன்ற அசாத்தியமான காரியத்தை ஒருவேளை ஜனங்கள் நம்ப முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசேயோடு வளர்க்கப்பட்ட தேவ ஜனங்கள், மோசேயோடு பேசிய கர்த்தரின் வார்த்தைகளை கேட்ட மோசே கர்த்தரோடு பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை உண்மையாய் கேட்டு நல்ல ஒரு தேவதாசனோடு காத்திருந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு, நன்றாய் கவனியுங்கள், நம்பிக்கையோடு கடந்து சென்றார்கள். தைரியமாய், விசுவாசமாய், விசுவாசத்தில் உறுதியாய் பெட்டியை சுமந்த ஆசாரியர்களும் கடந்து சென்றார்கள். தேவ ஜனங்களும் 6 லட்சம் புருஷர்களும் லட்சக்கணக்கான அவருடைய குடும்பங்களுமாய் கடந்து செல்லும் பொழுது நடந்தது என்ன? பெட்டி கர்த்தர் சொன்னபடியே பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் யோர்தான் கரையிலே பட்ட பொழுதே யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, இத்தனை பெரிதான காரியங்களுக்கு இத்தனை சிறிய சிம்பிளான லகுவான எளிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள், உங்கள் மீது வருத்தமான பாரத்தை சுமத்துகிறவர்கள் அல்ல, அல்லது உங்களை வருத்தப்படுத்திக் கொண்டு உங்கள் உள்ளங்களை, இருதயங்களை அல்லது உங்கள் உடல்களை காயப்படுத்த சொல்லி அல்லது உங்களை அங்கும் இங்குமாய் உருளச் சொல்லி அலக்களிக்கிற அல்லது பெரிய பெரிய யோசனைகளை சொல்லி மிகப்பெரிய தொகைகளை காணிக்கையாகவோ அல்லது பரிகாரமாகவோ கேட்கிற தெய்வம் அல்ல. உங்களை இலவசமாய், ஈஸியாய் ஆண்டவர் சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஐயா, எத்தனை எரிகோ போன்ற பிரச்சனைகள், கடக்க முடியாத யோர்தானை போன்ற பிரச்சனைகள், எவருமே இந்த சரித்திரத்திலே நினைத்து பார்க்க முடியாத செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நின்றாலும் சரி, இதுவெல்லாம் நடக்காது. இந்த குடும்பம் உருப்படாது. இவள் பிள்ளைகளும் எப்படி படிக்கிறார்கள் பார்ப்போம், எப்படி இவர்களுக்கு வேலை கிடைக்கிறது பார்ப்போம், எப்படி இவர்கள் இந்த பிரச்சனையில் இருந்து தப்ப போகிறார்கள். இவள் ஒரு நாளும் தப்ப முடியாது. இந்த கடன்களை அடைக்க வேண்டுமானால், இவளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் வானமே திறந்தாலும் முடியாது. ஐயா, இவளுடைய கடனும் கஷ்டமும் வியாதியும் சுகமாக எந்த வைத்தியனாலும் முடியாது, எந்த டாக்டராலும் எந்த விஞ்ஞானத்தாலும் முடியாது என்று கைவிடப்பட்டவர்களாயிருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி மாறுவார்களா? என் சூழ்நிலைகள் மாறுமா? என்னை விரோதிக்கிற என் கணவன் இப்படி மனம் திரும்புவானா? இவைகள் எல்லாம் என் குடும்பத்தில் அமைதி வருவது ஒரு சாத்தியமான காரியமே இல்லை என்று நீங்கள் ஒரு நாளும் நினைப்பதற்கு இங்கே வாய்ப்பு இல்லை. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தின் மூலமாய் உண்மையாய் எப்படி விடுதலை வரும், நிச்சயமாய் எப்படி விடுதலை வரும். சும்மாய் வாய்ச்சவடால் அல்ல, வானத்திலே ஆகாயத்திலே சிலம்பு அடிக்கிற வார்த்தைகளினால் அல்ல, அல்லது வேறு எந்த தந்திரங்களோ மந்திரங்களோ அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படியே சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாய் கீழ்ப்படியுங்கள்.
நம்புங்கள் ஐயா, நம்புங்கள். என் தெய்வமே, பாருங்க, என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எரிகோ கோட்டைகள் போன்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டம் ஆகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று சொல்லுங்கள். நன்றாய் கவனியுங்கள். நம்ப முடியாத இந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் உங்களை பயிற்றுவித்து, ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவரிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளணுமா? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறியுங்கள். ஓ மைட்டி காட். அப்பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றார், என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கும். நான் கடினமான கட்டளைகளை கொடுக்கிற தேவன் அல்ல. உங்களை உபத்திரவப்படுத்தி, உங்களை பாடாய்ப்படுத்தி, உங்களை பலியிட சொல்லி அல்லது நீங்கள் பலி செலுத்தி அப்படியாய் உங்களை கொடுமைப்படுத்துகிற கடினமான பாரங்களை, சுமைகளை உங்கள் மீது சுமத்துகிற தெய்வம் அல்ல. அவருடைய சுமை லகுவாகவும் ஈஸியாகவும் மெதுவாகவும் இருக்கும் என்று கர்த்தரை சொல்லுகிறார். பாருங்க, அது போலவே இன்று நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்று இந்த 7வது நாள் ஒரு விடுதலையின் நாளாய், ஒரு விடுதலையின் நாளாய் உங்களுக்கு நடக்க போகிறது. எல்லா உபத்திரவங்களும் ஓடி போகும், எல்லா தொந்தரவுகளும், எல்லா வியாதி கட்டுகளும், எல்லா சதி சூனியங்களும், எல்லா மந்திர சூனிய கட்டுகளும், பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகுகிற நேரம் இது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கவனியுங்கள். பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்க, கர்த்தர் இப்படியாய் யோசுவாவோடு பேசுகிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன். Mighty God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா பிசாசின் ஆதிக்கங்களையும், பிசாசினால் ஏவப்பட்டு உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் உங்களை சுற்றி வருகிற மனுஷ வல்லமைகளில் இருந்தும், சூனியங்கள், மந்திர மாந்திரீகங்கள், எல்லா கடன்கள், வியாதிகள், உபத்திரவங்களிலும் இருந்து இன்று கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஐயா, இன்று கர்த்தர் விடுவித்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படியே 6 நாள் செய்ய கடவீர்கள். பெட்டிக்கு முன்பாக 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தோனி இடும் பொழுது, ஐயா, கடைசி நாளிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா எரிகோ கோட்டைகளும், உங்கள் குடும்ப பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா குழப்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா வியாதிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் 7வது நாளில் 7 முறை சுற்றி வருகிறது போல் உங்கள் கொம்புகளிலே நெடுந்தோனியிடும் பொழுது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது Mighty God, அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம், எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் நாளிலே, ஐயா, நாங்கள் எப்படி பெட்டியை சுமப்பது, எங்கள் பெட்டி எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தையாகிய தேவனுடைய பெட்டி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஆகாயத்தில், மறுபடியுமாய் சொல்லுகிறேன், ஏதோ ஆகாயத்தில் சிலம்புகளை அடிக்கிறது போல, ஐயா, மனிதர்களுடைய வஞ்சனை பேச்சுகளினால் அல்லது மனிதனுடைய தந்திர பேச்சுகளினால் அல்ல, அல்லது நீங்கள் வாளாகாமல் தலையாக்குவார், கீழாக்காமல் தலையாக்குவார், கிருபை வரும், அது வரும், இது வரும் என்று பேசுகிற பேச்சோடு அல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் நிச்சயமாய் செவி சாய்த்து இந்த யோசுவாவை போல் நீங்கள் தேவ வசனங்களை, நீங்கள் தேவ வழிமுறைகளை,
கற்பனைகள் கட்டளைகளை அனுசரித்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் எக்காலங்களை 7 எக்காலங்களை 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போக கடவர்கள். என்ன பெட்டியா? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவர்கள். ஐயா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையின்படியே நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படியே கடந்து செல்வதாய் நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையோடு நிற்கும் பொழுது நிச்சயமாய் தொனிக்கும் 7 எக்காலங்களை போன்ற உங்கள் வாய்களினால், ஆமென், உங்கள் வாய்களினால் எக்காலத்தை ஊதுகிறது போல நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவியுங்கள். எங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை. கர்த்தர் எங்களை எல்லா மந்திரங்கள், சூனியங்கள், எல்லா விதமான பாவ சாப கட்டுகளிலும் இருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விடுவிப்பார். சத்தமாய் முழங்குங்கள், எக்காலம் முழங்குவது போல. என் அன்பு சகோதர சகோதரிகளை என்னும் சொல்லுங்கள். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தரே எங்கள் பட்சத்திலே இருக்கிறார். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போகும். எங்களை எல்லா இடங்களிலும் எங்கேயும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தேவன் எங்களோட இருக்கிறார். எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். எங்களை கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, இனி நாங்கள் கடன் வாங்குகிறதில்லை, எவரிடமும் கடன் படுவதில்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் மாறி போவோம் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் தெய்வம் எங்களை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார். நாங்கள் கீழாய் போவதில்லை, மேலாவோம். நாங்கள் வாளாய் இருப்பதில்லை, தலையாவோம் என்கிற அற்புதமான வார்த்தைகளை எக்கால துணியோடு நிச்சயமாய் நீங்கள் அப்படியே ஊதிக்கொண்டே, அப்படியே அறிக்கையிட்டுக் கொண்டே கடந்து வாருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ வசனங்களை அறிக்கையிட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றுகிறது போல எல்லா காரியங்களுக்கும் மொத்தமாய் ஜெபியுங்கள். ஐயா, சின்னவனாய் இருக்கிற என் மகனை, சிறியவனாய் இருக்கிற என் மகனை 1000ஆய் பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீங்களே சுவாமி. இன்று தீவிரமாய் எல்லா எரிகோ கோட்டைகளும் இடிந்து விழும்படியாய், இன்று தீவிரமாய் எல்லா பிசாசின் காரியங்களும் அழிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக, என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த எரிகோவை வீழ்த்தும் 7ஆவது நாளிலே 7 முறையாய் சுற்றி வருவது போல எல்லா பாவங்கள், சாபங்கள், மந்திரங்கள், சூனியங்கள், ஆமென், எல்லா வியாதிகள், கடன்கள், கஷ்டங்கள், நோய்கள், எல்லா உபத்திரவங்களிலும் எல்லா 7 வகையான பிசாசுகள், ஆமென், 7 வகையான உபத்திரவங்கள், 7 வகையான கஷ்டங்களும் துக்கங்களும் நஷ்டங்களுமாய் எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் வீழ்ந்து தரைமட்டமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிற்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, ஜனங்களை நோக்கி யோசுவா சொன்னது போலவே நாங்களும் இப்பொழுது யுத்த சன்னத்தராய் நின்று, தேவதாசர்களாய் நின்று, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று கர்த்தரின் வார்த்தையின்படியே நடக்கிறோம், ஜெபிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், எக்காலங்களை ஊதுகிறோம். அல்லேலூயா. துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பட்டி கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே நாங்கள் தேவ வசனங்களை அறிக்கையிடுகிறோம். ஆமென். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின்னாய் சென்றது போல எங்களை பாதுகாக்கிற லார்ட், எங்கள் நீதி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எங்கள் நீதி எங்களுக்கு முன்னால் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாய் யுத்த சன்னத்தராய் நாங்கள் நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசு கூட்டங்களும் நிர்மூலமாகும்படி
மாறும்படியாய், சத்துருவின் சகல வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், ஓ லார்ட், வேறு ஒரு பேச்சும் எங்கள் வாயில் இருந்து புறப்படாதபடி, ஆமென், நெகட்டிவாய் பேசுகிற, தாறுமாறாய் பேசுகிற, பயத்தோடு பேசுகிற வேறு எந்த காரியமும் எங்கள் வாயில் இருந்து புறப்படாதபடி, ஓ லார்ட், கர்த்தர் சொன்னது போலவே நிச்சயமாய் நாங்களும் ஆர்ப்பரிக்கிறோம். இந்த 7வது நாளிலே, ஆமென், இந்த 7வது நாளிலே, ஐயா, அது 7ஆம் நாளில் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது எழுந்திருந்து அந்த பிரகாரமே மறுபடியுமா 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 முறம் சுற்றி வந்தார்கள். நாங்களும் இப்பொழுதே தேவ சமூகத்தில் நின்று, ஐயா, 7 வகையாய் எங்களுடைய பிரச்சனைகளை வகை வகையாய் சொல்லி தேவ சமூகத்திலே, ஆமென், நிற்கிறோம். எல்லா விதமான அந்தகாரங்களும் எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்களோ அப்படியே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், இயேசுவின் நாமத்தினாலே, ஓ இயேசுவின் சத்தத்தை முழங்குகிறோம். எங்கள் தேவன் எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து பாதுகாக்கிறவர். எங்கள் தேவன் எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர். எங்கள் தேவன் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பத்திரமாய் எங்களை சந்ததி சந்ததியாய் பாதுகாத்து நடத்துகிறவர். எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான ஆபத்துகள், துயரங்கள் மத்தியிலே, ஓ, எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கிற நல்ல தேவன் எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்கிறவர் எங்களோட இருக்கிறார் என்று அறிக்கையிடுகிறோம். ஐயா, எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே எக்காலத்த சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோமே. அப்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அலங்கம் இடிந்து விழும்படியாய், ஆமென், வெங்கல கதவுகளாய் இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா வெங்கல கதவுகளும் உடைக்கப்படும்படியாய், இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் நொறுங்கும்படியாய், ஓ, கடக்க முடியாத செங்கடல்கள் எல்லாம் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே 2ஆய் பிரிந்து வழிவிடும்படியாய், கபரா சுந்துரு கபரதரபோ சரமரதரபோ சக்கரபரதரபோ துருஷந்தரக்கபருதுருபா, எல்லா செங்கடலும் 2ஆய் பிறகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யோர்தானை போன்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஐயா, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்ப தலைவிகளுக்கும் தலைவர்களுக்கும் விரோதமாய், குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய், ஓ, வைக்கப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்றே விழுந்து தரைமட்டமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை கஷ்டமும் நஷ்டமும் கடனும் தோல்வியுமாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகளும் இன்றே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, thank you Lord. ஐயா, தேவ ஜனங்கள் எல்லாம் மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிங்கிட்டு விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராய் பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து வாக்கு தத்தம் உள்ள தேசத்தை, அந்த நல்ல கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கடந்து சென்றார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் அன்பு சகோதரிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வீழ்ந்துவிட்ட எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா பிசாசின் கிரியைகள், அழிக்கப்பட்ட பிசாசின் கிரியைகள், எல்லா தோல்விகள், அவமானங்கள், எல்லா வெட்கத்துக்கும் பதிலாய் இரட்டத்தனையான பலத்தோடு வியாதி கட்டுகள், வியாதி வலிகள், வேதனைகளில் இருந்து, ஓ, எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் இந்த கடந்து செல்லுகிற அந்த பாக்கியத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களிலே அழிக்க வேண்டிய காரியங்கள், ஆமென், எங்களுடைய ஓ கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத பெருமைகள், ஆமென், பெருமைகளும் பொறாமைகளும், ஓ எரிச்சலும், இந்த எல்லா குழப்பத்தின்
ஆவிகளும் இந்த சாபத்தீடானது ஒன்றும் எங்களுக்குள்ளே இருக்காதபடி ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வளர்ந்து வருகிற மேன்மை அடைகிற காலங்களிலே இது போன்ற எந்த பெருமையும் பொறாமையும் போட்டியும் கசப்பும் எங்களுக்குள்ளே இல்லாதபடி என் தெய்வமே எங்களை நீர் நடத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, செங்கடலை கடந்து வந்த ஜனங்கள் ஆமென் யோர்தானை கடந்து வந்த ஜனங்கள் இன்று எல்லா உபத்திரவங்களோடும் ஓ லார்ட் இந்த எரிகோ கோட்டைகளை கடந்து எரிகோவை கடந்து ஓ மகிமையும் மேன்மையுமான இடங்களை ஓ சுதந்திரங்களை ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் என்ன வேலைகளை செய்தார்களோ அவைகள் எல்லாம் இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனிமேலும் காண்பதில்லை என்று சொன்னீங்களே சுவாமி, அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த எரியோ முழுவதும் சங்காரமானது போல் எல்லாம் தரைமட்டமானது போல் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா பெரிய பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகளும் தரைமட்டமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா நல்ல வேலைகள் கிடைப்பதிலே, நல்ல விசாக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுவதிலே கிடைக்கிறதிலே, நல்ல சம்பளங்களும் சம்பாத்தியங்களும் கிடைக்கிறதிலே ஐயா திருமணமாகியும் குழந்தை இல்லாத பிள்ளைகள், திருமணங்கள் நடக்காதபடி தடைபட்டிருக்கிற பிள்ளைகள், இன்னும் வீடுகளை கட்ட முடியாதபடி, தொழில்களை தொடர்ந்து செய்ய முடியாதபடி, சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் பல்வேறு குழப்பங்கள் ஆபத்துகள் உபத்திரவங்களோடு இருக்கிற பிள்ளைகளை அப்படியாய் மெதுவாய் பத்திரமாய் அழகாய் நடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து இவர்களை ஆதரிப்பீராக, பாதுகாப்பீராக, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் மேன்மையும் மகிமையும் அடையும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம், எங்கள் ராஜாவே உம்முடைய தயவு என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் இன்று ஒரு ராஜரீக மேன்மைக்கு ஆமென் ஆண்டவரே. ஐயா இந்த பூமியிலே அவர்கள் அறிந்த தெரிந்த கண்ட கேட்ட ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக நீர் மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்கள் நடக்கிறதற்காக, ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்முடைய பிள்ளைகள் அப்படியா எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுபட்டு ஐயா உயரே உயரே எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றுவீராக. தேவ சமூகத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள். இந்த ஜபம், இந்த அதிகாலை யுத்த ஜபம் நிச்சயமாய் எரியோ போன்ற பொல்லாத பிரச்சனைகள், யாரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள், கிரியைகள், எல்லா சதி சூரியங்கள், மாந்திரீகங்கள், எல்லா கடன்கள், வியாதிகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு மகிமையான விடுதலையை கொடுக்கும். நீங்களோ உங்கள் பிள்ளைகளோடு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போலவே அந்த பெல் பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அதிகாலை தோறும் நாங்கள் போடுகிற, இரவிலே போடுகிற ஐயா அந்த ஒரு நிமிட நல்ல அற்புதமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் தேவ வார்த்தையாய் கடந்து வரும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. லைக் போடாம கடந்து செல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் நடக்கிற வெள்ளி சனி ஞாயிறிலே நடக்கிற திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே நடக்கிற அந்த அற்புதமான கூட்டங்களிலே நிச்சயமாய் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் சென்னையிலே நடக்கிற 2 அற்புதமான கூட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் தீவிரமாய் ஜெபியுங்கள். முடிந்தவர்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.